மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, வாழ்க்கைக்கு சொத்து சுகம் வேணும் தான். ஆனால் வாழ்க்கையே சொத்து சுகமாக ஆகக்கூடாது. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதுதான் நாங்கள் சொந்த பந்தம்னு பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே கோவிடுக்கு பிறகு ஒரு குதூகலமான ஒரு புத்தக திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற புத்தக திருவிழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டாலும் உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையை உருவாக்கிற ஒரு அழகான ஏற்பாடு இந்த பகுதியில் தான். இன்றைக்கி இங்கே தான் நான் பார்த்து மகிழ்ந்தேன். உண்மையிலே பெருமையாக இருக்கு. நிலத்துக்கு கீழே கரியையும் நிலத்துக்கு மேலே அறிவையும் தேடுகிற ஒரு அற்புதமான ஊரில் நாங்கள் பேசுகிறோம். ரொம்ப அருமையான ஏற்பாடு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சொந்த பந்தம் மாதிரி வந்திருக்கீங்க. இதில் சொத்து சுகம் இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் அளவோடு இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கூட விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குதுங்க. காரில் தான் நாங்கள் வந்தோம். அங்கே வரும்போது எல்லாருமே காரை செக் பண்ணாங்க. எத்தனை சொந்த பந்தத்தை கூட்டி போகிறேன்னு யாரும் பார்க்கல. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குதுன்னு தான், பணம் இருக்குதான்னு தான் செக் பண்ணுறாங்கன்னா, பணம் மனிதனை சந்தேகப்பட வைக்கும், பணம் மனிதனை பயமுறுத்தும், பணம் மனிதனை எதிரியாக்கும். ஆனால் சொந்த பந்தம் அப்படி இல்லை சார். ஐயா கூட சொன்னார், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை சொந்த பந்தங்களோடு தான் சார். ஐயா கூட சொன்னார், கடைசி பையனுக்கு அண்ணனுடைய சட்டையை கொடுப்பாங்கன்னு. 10 நாளைக்கு முந்தைய விழுப்புரம் தாலுகாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பையனை போட்டு சாத்துன்னு சாத்தினான். அப்பன் இந்த பையன் கதறி அழுதுனே சொல்லுது, கடைசி பையன்பா, என்னை அடிக்காதப்பா, நான் தான்ப்பா கடைசி பையன், அடிக்காதப்பான்னு மறுபடியும் அடிக்கிறாரு. அதே எப்படி நீ முடிவு பண்ணலாம்? அப்போ தான் ரொம்ப அதிகமாக அடித்தார் சார். குடும்பம்னா ஒரு கலகலப்பு இருக்கணும் சார். பாக்கெட்லேயும் பெட்டியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா தூக்கம் வராது சார், கலவரம் தான் வரும். ஆனால் கலகலப்பு வரணும்னா சொந்த பந்தங்களோடு இருக்கணும் சார், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உறவில் தாலிக்கொடி உறவுன்னா, தொப்புள் கொடி உறவுன்னா, நட்புறவுன்னா சாதாரணமான உறவு இல்லை சார். உலகத்தில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களில் தான் சார் சுகம் இருக்கு. மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது. வெற்றி என்பது தான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு எது காரணம், சந்தோஷத்துக்கு எது காரணம் சார்? அந்த காலத்திலே சொன்னாங்க, 2000 வருஷத்துக்கு முந்தைய புறநானூற்று புலவன் பாடினான், படைப்பு பல படைத்து பலரோடு உன்ன உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழினாலேன்னு கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்திருப்பதை விட ஒரு குழந்தை இருக்கிற வீடு தாண்டா ஆலயம். அந்த குழந்தை இருக்கிற வீடு தான் ஆலயம். 1000 உயரத்தை தாண்டி இருந்தாலும், பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும், எங்கள் நடுவர் எதை சொல்லி சந்தோஷப்பட்டார்? தாம் பேத்தி தன்னை குறையா சொன்னதை நிறைவா பேசினார்னா அதுதாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி. அதுதாங்க மகிழ்ச்சி சார். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பகையாக எடுத்துக்க கூடாது. அன்றைக்கு கூட தான் புருஷன் சேரில் உட்காந்துங்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, ஒய்ஃபு, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா சார், அந்த அம்மாவை நினைச்சு சிரிக்குது, அவனும் சிரிக்கிறான் சார். சிரிப்பு என்பது கடவுள் கொடுத்ததுயா. பணம் நாம தேடுவது, சொந்த பந்தம் கடவுளா தந்த பிரசாதம் யாது. விளையாட்டுக்கு சொல்லலை, நல்லா கவனிங்க. 5 ரூபா நோட்டை பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 50 ரூபா நோட்டை பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 100 ரூபாயிலும் சிரிக்கிறார், 500 ரூபாயிலும் சிரிக்கிறார். ஆனால் எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. அத்தனை ரூபாயிலும் காந்தி ஒரே மாதிரி சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தந்த மாதிரி சிரிக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி மாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த பணம் மனித தன்மையிலிருந்து மனிதனை விலகுவதற்கான காரணமாக இருக்கிறது. பணம் என்பது தேவையானால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிடும் சார். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு லாஸ் ஆகி போச்சு சார். ரொம்ப சோகமாக வந்து அப்பா நடுவில் வீட்டில் உட்காந்துங்கிறார், சேர் போட்டு உட்காந்துங்கிறார். பையன் உள்ளே ஓடி வரான், அப்பா
நான் கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டான்னாரு. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்னா. சார் அத்தனை கவலைகளையும் மறந்து அவன் 30 வாங்கிட்டானேன்னு கோவப்பட்டு 4 அடிக்காமல் அவன் இப்படி பேசினானேன்னு அவனுடைய சாதுரியத்தை நினச்சி ஒரு தகப்ப மகிழ்ச்சி அடைகிறான். பார்த்தீங்களா? குறைவிலும் நிறைய காண்பது தான் சார் சொந்த பந்தத்தினுடைய அழகே. எதுக்கு எடுத்தாலும் நம்ம பண்ணி இதை பண்ணலாமா? வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. வீட்டில் அந்த மனைவியை ஏறி பேசுகிறா, அது பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. அதை கூட எப்படி ஒரு கணவன் மறுக்கிறான் தெரியுமா? அழகாக சொன்னான், அடியே செல்லம் நீ எனக்கு திருக்குறள் மாதிரி. போங்க, எத்தனை அதிகாரத்தை வச்சுங்கிற, என்ன அழகுங்க, எவ்வளோ அழகு. இந்த பணம் இருக்குதே, சொத்து இருக்குது, சும்மா இல்லை சார், மனுஷனை மிருகமாக்கும். நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார். வீட்டுக்காரனை எழுந்து கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி, 1000 தான் பண வசதி இருந்தாலும் கூட நடுராத்திரிலையா போய் மேக்கப் பண்ணுவேன்? யோ வாயை மூடு, நான் செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீமா கிண்டல் அடிச்சுங்கிறேன்னு. அவன் ஒரு கழிச்சு பட்டுன்னு சிரிச்சிங்கன்னே இருக்கிறான். அந்த அம்மா கேட்குது, எதுக்கு சிரிக்கிற? இல்லை, ஒரிஜினல் மூந்தி செல்லுக்கே பிடிக்கல, நான் ஒரு 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன், நான் எவ்வளோ உயர்ந்தவன் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருன்னா. இதுதான் சார் காலம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். 2 லட்சம் ரூபாய் எடுத்து போய் ஒய்ஃபை கூட்டின்னு போங்க வீட்டுக்கு, அது நகை கடைக்கு போங்க. நான் அனுபவிப்பிட்டேன். 2007 ரிட்டையர் ஆன உடனே 2 லட்சம் ரூபாயை பர்சலை எடுத்து வச்சு நீ ஒய்ஃபை கூட்டிகிட்டுனே அவள் அதுக்குள்ளே போகிறபோதே கணக்கு போடுற, எத்தனை கிராம் வாங்கினா செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ரவுண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி வந்து நகை கடைக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை. அந்த நகை கடைக்காரன் மகா டெக்னிக்காக ஒரு வியாபார தந்திரக்காரன். அப்படி புறப்பட்டு நாங்கள் வெளியில் வரும்போது 2 லட்சம் ரூபாய் என் பர்ஸில் காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு கிஃப்டாக ஒரு பர்ஸ் கொடுத்தான்னு தெரியுமா எனக்கு? அதை என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது சார். என் பர்ஸை காலி பண்ணிவிட்டு அவன் ஒரு காலி பர்ஸை கொடுத்தான் பார்த்தீங்களா? அதை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வரேன். அது பெரிய காமெடி இல்லை சார். என் ஒய்ஃப் சொல்கிறான், என்ன அப்படி ஒரு இடி அடிச்சுட்டு என் கூட வந்ததுனால தானே உனக்கு பர்ஸு கிடச்சிதுன்னா. சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை கொண்டாடுங்க சார், வாழ்க்கையை கொண்டாடுங்க. தாயினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தந்தையினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தாயின் அன்பு பால் போன்றது, வெளிப்படையாக தெரியும். தந்தையின் அன்பு பாலுக்குள் மறைந்திருக்கும் நெய் போன்றது, அவன் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் சார். நாம பணம் 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 சொத்து சொத்துன்னு கோடிக்கணக்கான சேர்த்தவனை எல்லாம் உதாரணமாக காட்டி காட்டி தான் சார் இன்னைக்கு இளைஞ சமுதாயத்தை குட்டிச்சவராக்கி இருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், பணம் தேவை, ஆனால் பணத்தை விட உறவு தாண்டா தேவைன்னு சொல்லி கொடுக்கணும் சார். அதனால தான் சார் நமக்கு பெரிய தன் தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவன் என்று பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து வளர்த்த இந்த புண்ணிய பூமியில் நம்ம இன்னைக்கு பணம் 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 என்ற அந்த வேட்கையை உருவாக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம். எவ்வளோ சங்கடங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போது தான் தெரியும். நான் ஒருத்தன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போது தான் தெரியும். நான் அப்போ அந்த பெருமைகளை உறவுகளை சொல்லிக் கொடுக்குறேன் சார். அம்மா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க, அப்பா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க. விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னு ஒரு கவிஞன் சொன்னான். விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னா பிள்ளைகளுக்கு நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்கய்யா, நல்ல பண்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுங்க. ஏராளமான புத்தக விற்பனை நிலையங்களை பார்த்தேன். இவ்வளவு விற்பனை நிலையங்களை நான் எந்த புத்தக திருவிழாவிலும் பார்க்கல. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் திருவிழாவை விட உயர்வாக இருக்கிற அழகை நான் பார்த்தேன். போகும்போது நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு அவனுக்கு ரசிக்க தெரியல சார். ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுத்துங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, பெரியவங்க உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஒரு காம்போ சிஸ்டத்தில் வந்துட்டானே சார். யாரோ ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் அத்தனையும் நடத்தி வைக்கிறான். சம்பந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். அப்போ அப்படி இல்லை சார். அந்த காலத்தில் எப்படி நடந்ததுங்க? கல்யாண மண்டபத்துக்கு வாசல்லே பொண்ணு வீட்டுக்காரன் 10 பேர், புள்ள வீட்டுக்காரன் 10 பேர், வணங்குற உறவுகளை வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, இன்னும் இவ்வளவு நாளாச்சு 2 நாளைக்கு முந்தி வரக்கூடாதான்னு உறவுகளை பகிர்ந்து கொண்டு உறவாடுகிற அழகைய ஒரு காலகட்டத்தில் மண்டபத்தில் பார்த்தேன் சார். இப்போ பண திமிரில் 2 பொம்மையை கொண்டாந்து நிறுத்திட்டான்.
ஒரு பொம்மை அதுமா ஆட்டோமேட்டிக்காக கும்பிட்டும் கிடக்குது, இன்னொரு பொம்மை பன்னீர் அடிச்சுங்குது, ராட்சச பொம்மை. எங்கள் ஊரில் ஒரு பெரிய கூத்து தாம்பரத்தில் ஒருத்தன் ராத்திரி 12 மணிக்கு அந்த பொம்மை கீழே உட்காந்து இருந்துட்டு நானும் எவ்வளோ நேரமும் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறதுன்னா. அதை விட பெரிய காமெடி, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு என் ஃப்ரெண்டை வேறு கூட்டிங்கன்னு போட்டால் அந்த பக்கமாக போனால் அந்த ராட்சச பொம்மை பன்னீர் தெளிக்குது, அந்த பக்கமாக கூட்டி போனால் அவன் அதை அந்த காற்றுல அவன் வச்சு இந்த டோப்பா அடிச்சு முட்டுது. இதுக்கு தான் நான் உன் கூட வர்றது இல்லைன்னா. என்ன அலங்கோலங்கள்! ஒரு சம்பிரதாயமாக போச்சு சார், சடங்காக போச்சு சார். கல்யாணம் நேராக போகிறான், திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கியூவில் நிற்கிற மாதிரி உள்ளே போகிறான், கியூ நிற்கிறான், மொய் கவர் கொடுக்குறான், அப்படியே நேராக வந்துடுறான் சார். என்ன வாழ்க்கை, என்ன பேசாத வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? பாரதி சொன்னானே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. என்ன நாடு தெரியுமா அந்த நாடு? உலக அளவில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது, அந்த நாட்டில் தான் நீ பார்க்க முடியும். சஷப்த பூர்த்தின் 60ஆம் கல்யாணம் பண்றான், 70 பீமரத சாந்தி கொண்டாடுறான், 80 கனகாபிஷேகம் கொண்டாடுறான். வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய ஒரே பரம்பரை இந்திய கலாச்சாரத்தின் பரம்பரை. அதனால்தான் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு பின்னிப்பட இந்த வாழ்க்கைடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாய் போச்சு சார். வருத்தமா இருக்குது சார். கல்யாணம் பந்தியிலையாவது எவனாவது கூப்பிட்றான் நம்மளை சாப்பிட? நிஜமாக சொல்கிறான், யாரும் கூப்பிட்றதே இல்லை சார். மொய்காவை கொடுத்துட்டு சரி கொடுத்த ஒரு 500க்கு ஒரு வேளை சோறாக தின்ட்டு போவோம், அது ஒரு 250 ரூபா கழுவிட்டுன்னு இவன் மனசுக்குள்ளே பணக்கணக்கு போட்டு தான் சார் உள்ளே போய் உட்காந்துருக்கு சாப்பிட போகிறான். அங்கேயாவது என்ன ஒரு கூத்துங்க இல்லை வாழ்க்கையில். அதெல்லாம் ரசனை சார். சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவருடைய மனசில் இருக்குது சார். இன்னும் சொல்லட்டுங்களா, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? வெளியில் போங்க, போராடுங்க, கடின உழைப்பு, கவன உழைப்பு, முயற்சியை முன்னிறுத்துங்க, கடுமையாக உழைங்க, வெற்றியோடு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ள படி தாண்டி உள்ள வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். அங்கே வாழ்க்கை ஜெயித்து கொண்டே இருக்கும் சார். யார்கிட்ட யார் தோக்கிறதுன்னு பெரிய இஷ்யூ இல்லை சார். அது அங்கே போயிட்டு நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்றைக்கி கூட கற்பனையாக நான் சொன்னேன், ஒரு கடவுள் வராரு, ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடு போட்டு கொடு. என்னது, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடா? இதெல்லாம் முடியாது. அடுத்தது கேளு, என் ஒய்ஃப் அதிகமாக பேசுகிறா, அதை குறைச்சிக்க சொல்ல. உடனே கடவுள் கேட்டார், இப்போ ரோடு கேட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னார். நான் என்ன கேட்க வரேன் சார், இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன். இதில் என்ன பெரிய தாக்குதல்? ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, யோ நான் 2-3 நாள் ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 பசங்களும் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், என்ன கவனமாக பார்த்துக்கோ, சொல்லாத கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போடாத. அங்கேருந்து வாசலுக்கு போச்சு, மனசு கேட்கல, திரும்பி உள்ளே வந்தது. இந்த பாரு, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக உடனே மிக்சியை போட்டு காட்டு. சரின்ட்டு போயிட்டான். அந்த அம்மா சொல்லிட்டு சரின்ட்டான், அவனும் போயிடுச்சோம். 2 நாள் அந்த அம்மா அப்பப்போ காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை பண்ணுது, மிக்சியை போடுறான், டர்றன்னு சத்தம் கேட்குது. வீட்டில் தாங்கறியா வீட்டில் தாங்கறியா. இந்த அம்மா நினச்சி 3 நாள் பொறுத்து வரேன்றது 3ஆவது நாளே வந்துடுது. காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தால் அவரை காணோம், வீட்டுக்காரனை காணோம். பசங்களை கேட்டது எங்கடா அவங்க ஒப்பன்னு. அதில் பையன் சொன்னால் அது என்னமோ 2 நாளாக பையில் மிக்சியை எடுத்து வச்சுன்னு கிளம்பிடுறாரு. அவன் என்ன ஏற்பாடாக போகிறான் பாரு. அவன் எங்கே ஃபோன் அடிக்கிறாளோ அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஃப்ளக்கில் சொறி விட்டு அங்கே மிக்சியை போட்டு காட்டிட்டு. நான் என்ன கேட்குறேன் சார், வாழ்க்கைனா கொண்டாட்டம், குதூகலம், சந்தோஷம்யா. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகும். அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெரியன்னு 1330வது குறளில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார், சின்ன சண்டைகள் வரணும், எல்லாமே வரணும், சந்தோஷமாக இருக்கணும் சார். மச்சான் உறவு, மாமன் உறவு, அதெல்லாம் கூட போயிட்டு வருகால தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது போலுக்குது. அவன் பாடப்புஸ்தகம் தான் படிப்பான், மாமன்னா யார், மச்சான்னா யார். இன்னும் கூட கொஞ்சம் காலம் போச்சுன்னா அண்ணன்னா மூத்தவன், தம்பின்னா பின்னாடி வர்றவன்னு சொல்லிட்டு பாடத்தில் தான் படிப்பான் போலுக்குது. உறவுகள் எப்படி இருந்ததையா? சந்தோஷமாக இருந்ததையா? சாதாரணமான உறவுகளை பெற்ற நம் நாடு இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆகுதுய்யா.
46 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கி அந்த பசுமையை என்னால் மறக்க முடியாதுயா. 3 முடிச்சு போடுறான்னு மாங்கல்யத்தை கொண்டாந்து கொடுத்தான்யா. நான் போட்டது ஒன்று தான்யா. அந்த 2 முடிச்சை யார் போட்டான்னு இன்ன வரைக்கும் தெரியாது எனக்கு. ஏன்னா அவ்வளவு உறவு பின்னாடி நாத்தனார் அது இது அது போட்டு வாங்கிக்கிச்சு கையில். அது எது போட்டதுன்னு இன்னும் தெரியல. அதுதாங்க சந்தோஷம். உறவுகளை அப்படியே முக்கணும் சார். உறவுகளை அப்படியே சேர்ந்து இருந்தால் தான் சார் வாழ்க்கையில். இன்னும் கூட சொல்கிறேங்க ஐயா, எல்லாம் உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க, மெத்த படித்தவங்க இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்காதீங்க. நிஜமாங்க, விளையாட்டுக்கு சொல்லலையா, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் ஒன்றுமே கிடையாது சார். கூட்டி கழிச்சு கணக்கு போட்டிங்கன்னா வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, ஜீரோ. இந்த வாழ்க்கையை பூஜ்ஜியத்தில் தொடங்குது. ஒன்று நினைவில் வச்சுங்க, பூஜ்ஜியத்தில் தொடங்குது. பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தந்த பரிசு, பூஜ்ஜியத்துக்கு பின்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தருகிற சோதனை. வேல்யூ கிடையாது அதுக்கு. வாழ்க்கையின சாதாரணமான சார். நம்ம இதுதான் பிராப்தம். இருப்பதில் திருப்தி அடையுங்கள். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அச்சாரமாக இருக்கும். அதுதான் சார் லைஃப். அவனை பாரு, இவன் மாடி கட்டிட்டான், இவனை பாரு 10 காரை வாங்கி விட்டான், நாளைக்கு அவன் வீட்டுக்கு ரைடு வரும். என்ன நடக்குது நம்ம சுத்தி நடக்குது இல்ல? மீண்டும் நினைவுபடுத்துறான், கொண்டு வந்தாரும் இல்லை கொண்டு போவோரும் இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழும் சார். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு உலகத்தில் தெரியாது சார். செகண்ட் பை செகண்ட், வினாடிக்கு வினாடி வாழ தெரிந்தவன் தான் சந்தோஷத்தின் எல்லையை தொட முடியும். நான் அப்பப்போ பார்ப்பேன், 2 நிமிஷம் கொடுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். தேனாம்பேட்டை சிக்னல்ல என் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார். அவன் வாழ்க்கை எப்படி ரசனையோடு பார்க்குறான் தெரியுமா? புருஷோத்தமன் பேர். டி நகரில் பஸ் ஸ்டேட் பண்ணிட்டு நான் அப்படி வரேன், காரில் அப்படி நிற்கிறேன், டோர் எடுத்து கண்ணாடி இடத்துக்கு பார்த்தா, புருஷோத்தமா நல்லா இருக்கேன். நான் சார் என்ன அடையாளம் வச்சுருங்க, நல்லா வச்சுருக்கீங்களா சார்? ஐயா வணக்கம் வணக்கம், ஒரு நிமிஷம் இருங்க ஓடியாருன்னு சொல்லிட்டு ஓடியும் தெய்வமே அன்னைக்கு நீ என்ன கிளாஸில் என்ன சொன்னியோ அது அப்படியே லைஃப்பில் நடந்தது. நான் என்னடா சொன்னேன்னு, ஒரு நாளைக்கு நீ நடுத்தருளை நிப்படா இங்கே தான் நிற்கிறேன்னா அவன் எப்படி ரசிக்கிறான். எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவா. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு, கவலைக்கு கவலைப்படுவதை விட கவலையை தூக்கி எறிகிற மருந்து எது என்றால் கவலையை கூட ரசிப்பதுதான். கவலையை கூட ரசிங்க சார். சின்ன குறை நடந்ததா, குறைய கூட ரசிங்கன்ற நான். குறைய கூட ரசிங்க சார். குற்றவாளி கூண்டில் விவாகரத்தை கேட்டுட்டு நிற்கிறான், நீதிபதி சொல்றாரு சேர்ந்து பேசி கலந்து வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க. முடியாது, 10 வருஷமா நான் பட்டது போதும், நீ விவாகரத்து கொடுத்துடணும். கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, நான் என்ன தீர்ப்பு எழுதும் தெரியும், ஏதாவது எழுது இந்த படிக்கட்டுமா அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு படிங்க சாமின்னா. அடுத்த மாதத்துலேருந்து ஜீவனாம்சமாக உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும் உன் ஒய்ஃபுக்குன்னாரு. அவன் சிரிக்கிறான் சார், கலகலப்பாக சிரிக்கிறான். என்னடான்னாரு, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துங்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு வருது. இந்த மாதிரி தீர்ப்பு வரும்னா 5 வருஷத்துக்கு முந்தையே கொடுத்துருப்பேன். நான் லேட் பண்ணிட்டேன்னா சார், நான் லேட் பண்ணிட்டேன். ஐயா உறவுகள் அப்படி தான் இருப்பான், எப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும். மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பது பகை அல்லையா, உள்ளுக்குள் இருக்கிற பாசத்தினால் வரக்கூடிய அற்புதம் தான். கல்யாண மண்டபத்தில் ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் தகராறு பண்ணுறான் சார். என்னடா கல்யாணம், மாப்பிள்ளையே கூப்பிட்றா, மாப்பிள்ளை வரான் சார். என்னடாம்மா உங்கள் அப்பா வெங்கடாசலம் லேட்டு வெங்கடாசலம்னு போட்டுக்கிற. எனக்கு அண்ணன் தான், 2 வருஷத்துக்கு மூத்தவன் தான், நான் 2 வருஷத்துக்கு பின்னால் தம்பி தான். ஆனால் எனக்கு லேட்டு தியாகராஜன் போடக்கூடாதா? அந்த லேட்டுன்னு ஒரு எழுத்து போட்டாக்கா அங்கே என்ன சொல்லு போட்டா என்ன குற்றமாக வந்துடும், இடமா இல்லை. இந்த தகராறு லேட்டுன்னா அர்த்தம் தெரியாமல் தகராறு பண்ணிக்கணும். மாப்பிள்ளை வந்தான் சார், சித்தப்பா சித்தப்பா கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன் உனக்கு. வாழ்க்கையில் நம்பிக்கையோடுங்க சார், சந்தோஷமாக இருங்க சார். உறவுகள் கிடைக்காதையா, இதே அம்மா இதே அப்பா இதே மனைவி இதே பிள்ளைகள் இதே நண்பர்கள் இதே உறவுகள் அடுத்த பிறவியிலும் கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியாதையா, உத்தரவாதம் தர முடியாதையா. கிடைத்ததை அனுபவியுங்கள்,
கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கிடைத்த உறவுகள் உங்களை பாராட்டுமாறு நடந்து கொள்ளுங்கள். கொடுங்கள். கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நாகப்பட்டினத்தில் சுனாமி பேரலையில் ஒரு மீனவ குடும்பத்திலே ஒரே பையன் 6 வயதுடைய பையன் கடல் அலையில் அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று ஊரே நம்பிய போது பெற்ற தாய் நம்பினாள், நிச்சயமாக என் பிள்ளை வருவான் என்று உறுதியோடு இருந்தால் அன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு பணத்தை அப்படியே அவன் தந்தை வாங்கி கொண்டு போய் பீரோயிலே வைத்தான். அன்பு நண்பர்களே, 6 மாத காலத்துக்கு பிறகு அந்த காணாமல் போன பிள்ளை எப்படியாவது வந்து விடுவான் என்று கடல் தாயை வேண்டியவளுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. பையன் வந்து விட்டான். அந்த தாய் பரபரப்போடு அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு ரூபாயை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியருடைய டேபிளில் வைக்கிறார். அதை எடுத்து பார்த்தவர், 6 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த இந்த பணத்தில் ஒரு ஒத்தை 500 கூட நீ எடுக்கவில்லையா என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாள், ஐயா நான் அதை எடுத்திருப்பேன். எப்படி எடுத்திருப்பேன் என்றால், இந்த நீங்கள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரு 500 ரூபாயாவது என்னை பார்த்து அம்மா என்று அழைத்திருந்தால் அன்றைக்கு தொட்டிருப்பேன் ஐயா. இது ஜடம், இது பிணத்திற்கு சமம். மனித மனதைய குணத்தையே பாழாக்குகிற ஒரு கொடிய மருந்து. இதை நான் தொடவே இல்லை. அதனால் நான் விரதம் இருந்தேன். என் பிள்ளை கிடைத்து விட்டான். கோடி கொடுத்து 1 லட்சம் கொடுத்தீர்கள், பல லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத என் பிள்ளை வந்து விட்டான். இதைவிட எனக்கு மகிழ்ச்சி எது என்று ஒரு மீனவ குடும்பத்தினுடைய பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது என்றால் எங்கள் நடுவர் அந்த பகுதியை சார்ந்தவர். நன்றி, வணக்கம். டைவர்ஸை சந்தோஷமா வாங்கிட்டான் பாருங்க. அவன் பாதி சம்பளம் வாங்கணும்னா சிரிக்கிறான் அவன். அப்போ சொந்த பந்தம் எவ்வளவு சௌரியமாக இருந்திருக்கு பாருங்க. எப்படியாவது போனால் சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் அந்த மீனவன் விஷயம் சொன்னார் பாருங்க, உண்மை அது. என் பிள்ளைக்காக கொடுத்தீங்க, என் பிள்ளை வந்துட்டான், இந்தாங்க 1 லட்சம் ரூபா. அப்போ பணத்தை எவ்வளவு லேசாக நினைக்கிறான், உறவை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறாங்கிறத அருமையாக எடுத்து சொன்னார்.